புதுக்கோட்டை மாவட்டம் பெரம்பூரில் இருக்கிற ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த கிராம தேவதையான வீரமாகாளி அம்மன் கோயிலை பற்றி தான். இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய தனி சிறப்பு இருக்குது. அது என்ன தெரியுமா? இங்கே கருவறையில் அம்மனுக்கு உருவமே கிடையாது. ஆமாங்க, ஒரு சதுர கல்லில் தங்க சூலம் மட்டும்தான் இருக்கும். இது ஒரு சுயம்பு அம்மன். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரத்தடியில் குழந்தையோடு இருக்கிற வனதேவதையையும் பக்கத்தில் இருக்கிற ஐயனாரையும் கும்பிட்டுட்டு தான் உள்ளே போக முடியும். இங்கே மக்கள் ஏன் அவ்வளோ கூட்டமாக வர்றாங்கன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது தீராத பிரச்சனை இருக்கா? அதை ஒரு சின்ன சீட்டில் எழுதி இங்கே கட்டிட்டா போதும். 3 இல்லைன்னா அதிகபட்சம் 7 வாரத்தில் அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆகிடும். அதே மாதிரி மது பழக்கத்தை விட முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இங்கே ஒரு கயிறு கட்டுறாங்க. அதை கட்டுனா அந்த பழக்கமே முழுசாக மறந்துடுமா. குழந்தை இல்லாதவங்க தொட்டியில் கட்டி வேண்டிட்டு போனால் அடுத்த வருஷமே குழந்தையோட சந்தோஷமாக வருவாங்க. இந்த கோயிலோட வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது. முந்தி காலத்தில் செம்முனி அப்படிங்கிற ஒருத்தருக்கு நரபலி கொடுக்குற வழக்கம் இருந்துச்சாம். அந்த கொடூரமான பழக்கத்தை தடுத்து அந்த செம்முனியை பூமிக்கு அடியில் அடக்குனது நம்ம வீரமாகாளி அம்மன் தான். இப்போது அந்த செம்முனியை அம்மன் கட்டுப்பாட்டில் இருந்து ஊரை காத்துட்டு வர்றாரு. சித்திரை வைகாசி மாதங்களில் இங்கே நடக்கிற திருவிழாவில் பால் குடம் எடுக்கிறத பார்க்கவே அவ்வளோ சிறப்பாக இருக்கும். நீங்களும் புதுக்கோட்டை பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பெரம்பூர் வீரமாகாளி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நடக்கிற அற்புதத்தை நீங்களே உணர்வீங்க.